தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 32 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் யாக்கோப்பை பற்றி சொல்லுகிறதாய் இருக்கிறது. இந்த யாக்கோப்பை தேவன் எப்படி நடத்தினாராம், அவனை எப்படி கண்டுபிடித்தார் என்று சொல்லி இதுக்கு முந்தின வசனத்திலே உபாகமம் 32:10 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் தகப்பனாலும் தாயாலும் உடன் பிறந்த சகோதரனாலும் அவன் கைவிடப்பட்ட பொழுது அவன் வனாந்திரத்திலே அவன் இருந்தான். யாக்கோப் என்ன செய்வதென்று அறியாமலே இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, வெறுமையான அவாந்திர வெளியிலும் ஊளையிடுகிற நரி ஊளையிடுகிற வாந்திர காட்டு பகுதியில் அவனை கண்டுபிடித்தேன், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அவனுடைய நிலைமை என்ன, அவனுடைய காரியம் என்ன, அவன் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய இரட்சகரும் கூட யாக்கோப்பை தேவன் தேடினதை போலவே நம்மையும், நாம் பாவத்தில் விழுந்து கிடந்த பொழுது, நாம் சேற்றில விழுந்து கிடந்த பொழுது, ஏற்ற காலத்தில் கிறிஸ்துவாகி தேவன் நமக்காய் மரித்து நம்ம எடுக்கிற இடத்துல நம்மை கை நீட்டி தூக்கி நம்ம மேலே எடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்றைக்கும் கண்மணி போல காத்திருக்கிறார். அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவை, அவருடைய ஏராளமான இரக்கத்தை நம்ம மேல அளவற்ற அன்பை ஊற்றி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் தெரியுமா? எது நடத்தினது தெரியுமா? அந்த தேவ பிரசன்னம், அந்த மேகம், அந்த மேக ஸ்தம்பத்தில் இருந்த தேவ மகிமை, தேவனானவர். அந்த மேகம் போகிற பொழுது அவர்கள் எல்லாம் எழுந்து புறப்படுவார்கள். அந்த மேகம் தான் அவங்களை வழி நடத்தினது. அதை பார்த்துதான் அவர்கள் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உங்களை யார் நடத்துவது? உங்களை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவரா, உலகமா, மனிதர்களா, இல்ல உலக தாக்கமா? இதுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் ரோமர் 8:14 வாசிக்கிற பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். வாட் இஸ் த கைடிங் ஃபோர்ஸ் இன் யுவர் லைஃப்? உங்களை நடத்துகிற ஒரு காரியம் என்ன? யார் உங்களுக்கு உண்மை கடந்து போகிறார்? உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குதா? தேவன் தான் என்னை நடத்துகிறார், என் வாழ்க்கையை நடத்துகிறார், நான் அவரை பின்பற்றி போகிறேன், தேவ சமூகம் எனக்கு முன்னே போகிறது என்று சொல்லி நம்ம உறுதியாய் சொல்ல முடியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலையில் நாம் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளுவோம். அந்த பரிசுத்தமான தேவன், அவருடைய மகிமையின் பிரசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய வழி நடத்துதல், அந்த வாக்குத்தத்தங்கள், ஜீவனுள்ள வார்த்தை நம்மை நடத்த வேண்டும். தேவனே நம்மை நடத்த வேண்டும். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு உலக மனித வார்த்தைகள், உலக பழக்க வழக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை பார்த்து அப்படி அல்ல, தேவனே நம்மை நடத்த வேண்டும். நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே எங்களை நடத்தும் என்று சொல்லி சொல்லுங்கள். நாம் செபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் மட்டுமே எங்களை நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்த வேண்டும், எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு யாக்கோப்பை நீர் எப்படி தேடி கண்டுபிடித்திரோ, அதே போல உம்முடைய அன்பு எங்களை தேடி கண்டுபிடித்தது. இன்றைக்கு நாங்கள் நீர் மட்டுமே எங்களை நடத்துகிறவர் என்று சொல்லி உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவிதமான பாக்கியத்துக்குள்ளும், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற இரக்கத்துக்குள்ள இவர்களை கொண்டு வருவீராக. கர்த்தர் ஒருவரே எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி வாழுகிற ஒரு விசுவாச வைராக்கியம் இவர்களுக்குள்ள உண்டாகும்படி செய்வீராக. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.